வணக்கம். திருப்பதி கோயிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டில் மாட்டுக் கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் இருப்பதாக ஆய்வறிக்கை வெளியாகி அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ள நிலையில் திருப்பதி லட்டு பற்றி ஒரு கழுகு பார்வை பார்ப்போம். திருப்பதி லட்டை ஸ்ரீவாரி லட்டு எனவும் அழைக்கின்றனர். இது ஆகஸ்ட் 1715 முதல் கோயில் பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. சுமார் 300 ஆண்டுகளை கடந்து வரலாறு மற்றும் பாரம்பரியத்தில் முக்கிய இடத்தை கொண்டுள்ளது. தினமும் 3 லட்சம் லட்டுகளை பொடு என்னும் கோயிலின் சமையல் அறையில் தயார் செய்கின்றனர். சிறப்பு நாட்களில் ஒரு நாளைக்கு 6 லட்சம் லட்டுகள் வரையும் தயார் செய்வதாக கூறப்படுகிறது. திருப்பதி லட்டு செய்திட கடலை மாவு, சுத்தமான நெய், உலர் திராட்சை, ஏலக்காய், முந்திரி பருப்பு, கற்கண்டு போன்ற பொருட்கள் சரியான அளவில் சேர்க்கப்பட்டு தயார் செய்யப்படுகிறது. லட்டு செய்யும் பணியில் 270 சமையல்காரர்கள் ஈடுபடுகின்றனர். அவர்கள் தங்கள் தலையை மொட்டையடித்தும் சுத்தமான ஆடை அணிந்தும் பாரம்பரிய முறையில் லட்டு தயாரிப்பில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. 2018 பிரம்மோற்சவம் திருவிழாவின் போது திருப்பதி கோயிலில் ஒரே நாளில் 5,13,000 லட்டுகள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. திருப்பதி லட்டுகள் கோயில் வருமானத்தில் முக்கிய பங்கை கொண்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 300 கோடிக்கு மேல் வருமானம் கிடைக்கிறது. அப்பணத்தை கோயிலின் வேலைகள் மற்றும் பிற சேவைகளுக்கு பயன்படுத்துகின்றனர். திருப்பதி லட்டுக்கு கடந்த 2009ஆம் ஆண்டு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. இதன் மூலம் திருப்பதி லட்டை வேறு யாரும் தயாரித்து இதே பெயரில் விற்பனை செய்ய முடியாது. திருப்பதி லட்டில் மாட்டுக் கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் சம்பந்தமான பிரச்சனை குறித்து உங்கள் கருத்து என்ன என்பதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.